ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. முருகா சரணம், கந்தா சரணம், ஓம் சம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வாரபலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜூன் 8 முதல் ஜூன் 14 வரை உள்ள இந்த வாரம், அதாவது தமிழ் மாதத்துக்கு கணக்குப்படி வைகாசி 25 முதல் வைகாசி 31 வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த வார பலனை நாம் இந்த வாரத்தில் உள்ள கிரகத்தினுடைய நிலையை அனுசரித்து தான் நாம் பதிவு செய்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், சுக்கிரன் இன்று இரவு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் உச்சகுரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் இந்த கிரக நிலை. இந்த கிரக நிலையை வைத்து நாம் பலன்களை சொல்ல இருக்கிறோம். மேஷத்திற்கு உங்கள் ராசிக்கு சந்திரன் இந்த வாரம் 11, 12, 1, 2 இடங்களை சஞ்சரிக்கிறார். ஆகவே தொழிலில் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இருந்தாலும் தொழில் சார்ந்த அலைச்சல்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும். நல்ல தனவரவு பணவரவு வந்து பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் சில காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். எதிர்பார்த்த தனவரவுகள் தாமதமாகும். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்போடு செயல்பட வேண்டும். சின்ன சின்ன தவறுகளாம் பண்ணிவிட்டு மேலதிகாரியுடைய கெடுபிடிக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் வேலை செய்யும்போது கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை செய்வது நல்லது. தெரியாவிட்டால் தெரியவில்லை என்று சொல்லி அருகில் உள்ளவர் அல்லது அதிகாரியின் ஆதரவோடு அவருடைய ஆலோசனையோடு செயல்படுவது நல்லது. தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சொந்த தொழில் செய்தவர்கள் செஞ்ச வேலையை திருப்பி செய்ய வேண்டியிருக்கு. வாடிக்கையாளருடைய விருப்பங்கள் அடிக்கடி மாறுதலாக இருக்கிறதுனால உங்களுடைய பணிகள் திருப்பி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பழைய கடன் தொல்லைகள் கழுத்தை நெரிக்கும். புதிய வாய்ப்புகள் பெறுவதற்கு அதிக உழைப்பும் முயற்சியும் தேவைப்படும். பங்குச்சந்தை வியாபாரம் போன்றவை சுமாராகத்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது நல்லது. நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ரிஷபம், உங்கள் ராசிக்கு சந்திரன் இந்த வாரம் 10, 11, 12, 1 சஞ்சரிக்கிறார். அதனால் தொழிலில் நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் லாபங்கள் வருமானங்கள்லாம் அதிகமாக இருப்பதனால அதை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்காது. பண பரிவர்த்தனை செய்யும்போது நண்பர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் அதை நம்பி நீங்கள் செய்யலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தொகைகள் அல்லது பெண்டிங் அரியர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ வந்து சேரும். நண்பர்கள் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. சொந்த தொழில் பார்க்குறவங்களாம் புதுசாக ஐடியா பண்ணி உங்களுடைய வேலைகளை விரைவில் செய்து கொடுத்து பெரிய லாபத்தை பெறப்போகிறீங்க. குடும்பத்தில் சீராக நடைபெற்று வரும். எல்லா காரியங்களும் சுமூகமாக இருக்கும். மகிழ்ச்சி நிலவும். கடன்கள் தொல்லை இல்லாமல் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். அதெல்லாம் சிறப்பாக வச்சுக்கோங்க. ஐயப்பன் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். மிதுனம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 9, 10, 11, 12 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாரம் இந்த வாரம். மேலதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள அளவுக்கு நல்ல முன்னேற்றங்க. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் சில அலைச்சல்களை சந்திக்கத்தான் வரும்.
வார்த்தைகளை நிதானமாக இருப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல அதிக பொறுப்புகள்னால கொஞ்சம் கஷ்டம் வரும். வேலைப்பணி அதிகரிக்கும், வேலைப்பளு அதிகரிக்கும், பணியிடத்தை அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக வருவாங்க. ஆனால் வரவங்கெல்லாம் எல்லாம் உடனே வேணும் அப்படின்னு கேட்குறதுனால அவசர வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும். பரபரப்புடன் பணிகளில் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் அமைதியான போக்கு இருந்தாலும் சிறு சிறு கடன் தொல்லைகள் உங்களை தொந்தரவு செய்யும். வெளியூர் பயணங்கள் அதிகமாகலாம். இந்த வாரம் முழுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கடகம். இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு 8, 9, 10, 11 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதாவது இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை எதுவும் செய்ய வேண்டாம். வழக்கமான இயல்பான வேலைகளை மட்டும் செய்யுங்க. புதிய வேலைகளை தவிர்த்துருங்க. தொழிலில் நல்லவர்களை முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பலன்கள்லாம் கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்களை வேலைக்கு சேர்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கூட்டுத் தொழிலில் சுமாராக தான் இருக்கும். வழக்கமான லாபங்கள் இருக்கும். அதனால் கவலை இருக்காது. குடும்ப சூழ்நிலை திருப்தியாக இருக்கும். புண்ணிய யாத்திரைகள் செய்து மனம் மகிழ்ச்சி அடையும், நிம்மதி அடையும். எதிர்பார்த்தபடி புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள்லாம் வந்து சேருவாங்க. வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிம்மம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 7, 8, 9, 10 இடங்களில் இந்த வாரம் சஞ்சரிக்கிறார். அதன்படி பார்க்கும்போது செவ்வாய், புதன் 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பணவரவுலாம் தாமதமாகும். திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படலாம். சொந்த தொழில் செய்வர்களுக்கு கொஞ்சம் பணி ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்குற அளவுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தியை தரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் அவற்றை சாமர்த்தியமாக சமாளித்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிக முயற்சிகள் எடுத்தால் இன்னும் சிறப்பாக இந்த வாரம் செயல்படும். இந்த வாரம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். கன்னி. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 6, 7, 8, 9 சஞ்சரிக்கிறார். அதுபடி பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு வியாழன் முதல் சனிக்கிழமை காலை 7:30 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அந்த சமயத்தில் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள், புதிய வேலைகள் போன்றவற்றை தவிர்க்கவும். பண வரவுகள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் வரும். எதிர்பார்த்த மாதிரி வராது. நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில அலுவலகத்தில் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து ஆதரவாக இருக்கும். சொந்த தொழில் செய்வர்களுக்கு புதிய நபர்கள் வேலையில் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கூட்டுத்தொழில் சுமாராகத்தான் இருக்கும். வழக்கமான லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பச் சூழ்நிலை திருப்தியாக இருக்கும். புண்ணிய யாத்திரைகள் அல்லது புண்ணிய செயல்களில் மனம் ஈடுபடுவதனால மனம் அமைதி அடையும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேர்ந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கும். துலாம். உங்கள் ராசிக்கு சந்திரன் இந்த வாரம் 5, 6, 7, 8 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதன்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சனிக்கிழமை காலை 7:30 மணி முதல் சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய செயல்கள், புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. வரவேண்டிய பணவரவுகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். விருந்தினர்கள் வருகை, உறவினர்கள் வருகை எல்லாம் மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராத முக்கிய தகவல்கள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிலருக்கு அலுவலகத்திலேயே பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு வருமான அதிகரிப்போடு கிடைக்கிறது. இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். சொந்த தொழிலில் புதிய வாடிக்கையாளர் வருகையினால் உங்களுக்கு வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய கிளைகள் தொடங்க கூட்டாளிகளோடு ஆலோசனை நடத்துவீங்க. குடும்பத்தில் அமைதியான சூழலில் காணப்படும். இல்லத்தில் ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகள் நடைபெறும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். விருச்சிகம். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த வாரம் செய்யும் காரியங்கள்லாம் நீங்கள் அதிக முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். திட்டமிட்ட பண வரவுகள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. சிறிது தாமதமாகும். அதை நீங்கள் அறிந்து தெரிந்து தான் வாங்க வேண்டியிருக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது பொறுப்பு அதிகம்னா நீங்கள் பெரிய பொறுப்புன்னு வச்சுக்கோன்னா இருக்கிற பொறுப்போட அடிஷ்னல் சார்ஜஸ் மாதிரி வரும். தேவையில்லாத துறைகளுடைய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு சுமத்துவாங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலைகளில் விரைந்து செய்து முடிக்க நவீன கருவிகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீங்க. கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தை நல்லா பெருக்குவதற்கு கூட்டாளிகளோடு ஆலோசனை பண்ணி நல்ல ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். அதாவது புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனம் சிந்தரிக்க தோணும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உங்களை பொறுத்தவரையில் அம்மன் வழிபாடு இந்த வாரம் அமோகமாக இருக்கிறது. தனுசு, இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு 3, 4, 5, 6 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்கள் செயல்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. அவருடைய ஆதரவால் எடுத்த காரியங்களை எடுத்தபடி செய்து முடிப்பீங்க. வர வேண்டிய தனவரவுகள்லாம் தடங்கள் இல்லாமல் வந்து சேரும். அலைச்சல் தெரியலாமல் வீட்டில் உட்காந்துட்டே பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க. எதிர்பார்க்கும் முக்கிய தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். அதனால் மனம் சஞ்சலப்பட வேண்டாம். சிறப்பட செய்தீங்கன்னா பிற்காலத்தில் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்கள் வேலைக்கு கிடைத்து அவர்களால் உங்களுக்கு வேலைகளை சிறப்பாக செய்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. குடும்பத்துக்கு அவசியமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வாரம் சிவபெருமான் வழிபாடு அல்லது சூரியனார் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மகரம், இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு 2, 3, 4, 5 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகார ஆதரவோடு நல்ல வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உயரதிகார ஆதரவாக இருக்கிறதுனால கேட்ட உதவிகள், கேட்ட சலுகைகள் கிடைப்பதால் வேலை செய்வது எளிதாக இருக்கும். தள்ளி வைத்த பணிகளை எல்லாம் மேலதிகாரிகள் விருப்பப்படி உடனே செய்து கொடுத்து அவங்களுடைய ஆதரவை பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓய்வில்லாமல் பணி செய்வதனால கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். கொஞ்சம் ஓய்வு கொடுப்பது நல்லது. நவீன கருவிகளை பயன்படுத்தி வேலைகளை வேகமாக முடித்தால் இந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்ளலாம். கூட்டுத் தொழிலில் வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் அதிக லாபம் கிடைப்பீங்க. குடும்ப பொருளாதார உயரும். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். பங்குச்சந்தை வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பெருமாள் வழிபாடு அல்லது மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். இந்த வாரம் கும்பம், இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு 1, 2, 3, 4 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் முக்கிய நபர்களின் சந்திப்பினர்களும் எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். செலவுகள் வந்து அதிகமாக இருப்பதால் செலவுகளை குறைப்ப முயற்சி செய்தாலே சேமிப்பு உயரும். அது ஒரு உபரி வருமானம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலை பளுவால் தொல்லைப்பட நேரிடும். அதனால் மனம் தளராமல் கொடுக்கின்ற வேலையை சிறப்பாக செய்து முடிக்க பாருங்கள். பிற்காலத்தில் அது உங்களுக்கு வேறு முகலையும் பெற்றுத்தரும். சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் மனம் கோணாமல் நடப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்போ தான் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் பணியாளர் நடவடிக்கைகளை அடிக்கடி கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குடும்பத்தில் பழைய காரணங்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் எல்லோரையும் கலந்து கொண்டு காரியங்களை நடத்தினால் எந்த பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து இந்த வாரத்தை சிறப்பாக சென்று கொள்ளலாம். நீங்கள் இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மீனம், உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் 12, 1, 2, 3 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் எந்த காரியம் செய்தாலும் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சிறு சிறு சச்சரவுகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. பணம் வரும் முன்பே செலவுகள் காத்திருப்பதால் செலவுகளை ஒரு முறைக்கு இருமுறையாக என்று தேவையான செலவுகளாக என்று யோசிக்கவும். இல்லாவிட்டு செலவுகளை வரும்போது அது ஒரு 2, 3 நாள் ஒத்துவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது தேவையில்லாமல் ஆகிடுவது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விடுமுறையில் உள்ளவர்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு எதிர்பார்க்கும் அலுவலக கடன்கள் கிடைத்து மகிழ்வு இருக்கும். கடன் வாங்குறதுக்காக மகிழ்ச்சி அடையாதீங்க. கடனை அதிகமாக வாங்காதீங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர் வருகையால் அதிக வேலைகளை பெறுவார்கள். வியாபாரம் முன்னேற்றம் பெறும். கூட்டுத்தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சீரான போக்கு காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பங்குச்சந்தை வியாபாரம் நன்றாக இருக்கிறது. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல், இந்த நாள் மட்டும் இல்லாமல், எந்த நாளும், எந்த வாரமும், எந்த பொழுதும் உங்களுக்கு சிறப்பை தருவதற்கு என் அப்பன் செந்து முருகன் அருள் புரிவார்கள். மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம்.
முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.